இப்போ அண்ணாமலை பல்வேறு இக்கட்டான சூழ்நிலையில இப்ப அவரு டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. அண்ணாமலைக்கு இங்க பல செக் பாயிண்ட்ஸ் வச்சிருக்காங்க. சோ அண்ணாமலையை விமர்சிக்கிறாங்கன்னா ஒண்ணு அவங்க தாவேக பக்கம் போலாம். இல்ல இவ்வளவு போல்டா பேசுறாங்கன்னா ஆல் இந்தியா லெவல்ல யாருமே அண்ணாமலை விமர்சிக்கிறவங்களை கண்டிக்கலையே, ஏன் கண்டிக்கல? ஏன் மேலிடம் இது ஒரு அண்ணாமலை போன்றவர்கள் மாநில தலைவர்களை போன்ற விமர்சிக்கிறவர்களை ஏன் மேலிடம் கண்டுகொள்ளாமல் இருக்கிறது என்பது மிகப்பெரிய சந்தேகம் எனக்கு. ஸ்டாலினுக்கு ஒரே எண்ணம் என்னன்னா, தான் முதல்வராக நீடிக்க வேண்டும் என்பது எண்ணம். எடப்பாடியாருக்கு ஒரே எண்ணம்னா, நான் அதிமுக பொதுச்செயலாளர் இருக்க வேண்டிய நீடிக்க வேண்டிய எண்ணம். ரெண்டு பேரும் இது ரெண்டான விசில பார்த்தாலே திமுக பயப்படுது. இந்த நிலைமைக்கு விஜய் பயங்கரமா அவர் பயப்படுது விட்டது. இன்ஃபேக்ட் நீங்க பாத்தீங்கன்னா விஜய் இல்லைன்னா காங்கிரஸ் 18 சீட்ல முடிஞ்சிருக்கும். ஃப்ரீஸ் ஆயிருக்கும் அவங்க பேரம். நான் இன்னும் ஓப்பனா சொல்றேன் சார். எல்லாமே அமித்ஷா சாணக்கியர் எல்லாம் சொல்லிட்டே இருக்காதீங்க சார். அவரோட சாணக்கியர் எல்லாம் அந்த பக்கம் தான் சார். மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ், பீகார் அந்த பக்கம் தான். தமிழ்நாட்டுல இன்னும் அமித்ஷாவோட பப்பு வேகல. உங்களுக்கு விஜய் வந்தா, எனக்கு கூட சொல்றேன், விஜய் வந்தால் இந்த என்டிஏக்கு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் சார். ஜென்சிக்கு கவலையே இல்லை சார். இந்த விஷயத்துல கவலையே பண்ணல சார். என்ன சிக்னல் கொடுத்தா அவனுக்கு என்ன? நாளைக்கே த்ரிஷா தமிழ்நாடு சிஎம்னு ஒத்துட்டு போவான் சார் அவன். தென்னவன் மீடியா நேயர்களே வணக்கம். இன்று ஒரு புதிய நிகழ்ச்சியை நம்ம சேனல்ல ஆரம்பிக்க போறோம். தினமலர் அதுல சைட்லைட்ஸ் பிரசன்ட் பண்ணக்கூடிய திரு ஜெயகிருஷ்ணன் அவர்கள் இன்று நம்ம சேனல்ல நமக்காக முதல்ல ஜாயின் பண்றாரு. அவரை முதல்ல வரவேற்போம். வணக்கம் சார், எங்க சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். வணக்கம் சிவகுமார் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன் சார். ஓகே, தேங்க்யூ சார். எங்க சேனல் நேயர்களும் உங்களை ரசிக்கிறதுக்கு நீங்க ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். கண்டிப்பா கண்டிப்பா சார். இப்ப அரசியல் தேர்தல் களம்னால அரசியல் தான் ரொம்ப பரபரப்பா இருக்கு. அதுலயே நம்ம முதல்ல ஆரம்பிப்போம். சோ நீங்க ரீசெண்டா பார்த்ததுலயே சிறந்த அரசியல்வாதி யாரு, மோசமான அரசியல்வாதி யாரு? எனக்கு தெரிஞ்சு இப்போதைய சூழ்நிலை பாத்தீங்கன்னா மோசமான அரசியல்வாதி ஸ்டாலின் தான். ஏன் நீங்க கேட்கலாம். எல்லாம் வெளியே என்ன சொல்றாங்க, அவர் பயங்கர இன்டெலிஜென்ட்டுங்க, அவர் பயங்கரமா யோசிக்கிறாருங்க, அவர் பாருங்க, அவர் எல்லா கட்சியும் 1%, 1/2%, 1/4% எல்லாத்தையும் உள்ள கொண்டு எல்லாத்துக்கும் சீட் ஷேர் பண்ணி எவ்வளவு ஒரு பெரிய ராஜதந்திரி. கர்நாடகா கூட ஒரு ராஜதந்திரி கிடையாதுங்க, இவர் பெரிய ராஜதந்திரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயத்த பல பேர் யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க. அது என்னன்னா, இந்த எஸ்ஐஆர்ல கிட்டத்தட்ட 97 லட்சம் ஓட்டு நீக்கப்பட்டிருக்கு. போலி வாக்காளர்கள், இறந்த வாக்காளர்கள், அதுக்கப்புறம் ஒரே இடத்துல டபுள் இடத்துல ஓட்டு போட்டது, அப்புறம் ஷிஃப்ட் ஆன இடத்துல ஓட்டு போட்டது, இது மாதிரி 97 லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்காங்க. நீங்க இப்போ மம்தா பானர்ஜி ஒரு 37 லட்சம் 47 லட்சம் பேர் வாக்காளர்கள் நீக்கப்பட்டோன்னு எவ்வளவு பெரிய போராட்டம் பண்றாங்க, சுப்ரீம் கோர்ட் போனாங்க, எல்லாம் பண்ணாங்க. இந்த 97 லட்சம் நீக்கினதுக்கு ஸ்டாலின் வாய திறந்தாரா பாத்தீங்களா? ஏதாவது ஒரு இடத்துல ஆர்ப்பாட்டம் நடந்துச்சா? இல்ல இவங்க உச்ச நீதிமன்றத்துக்கு போனாங்களா? எங்கேயுமே போல. ஏன்னா அவங்களுக்கே தெரியும் நம்ம செய்யற தவறுதான், நம்ம விஷயத்த கண்டுபிடிச்சிட்டாங்க, அதனால நம்ம இப்ப சவுண்டு கொடுத்தா நமக்குதான் ரிவர்ஸ் கீழ போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் இல்ல அவர் கூட்டணி கட்சியினர் யாருமே வாய் திறக்கல. சும்மா அங்கங்க டிக் பிட்டா கொஞ்சம் கொஞ்சமா பேசினாங்களே தவிர, மம்தா மாதிரி நீதிமன்றத்துக்கு போய் அவங்களே வாதாடி நான் ஜட்ஜுக்கு போய் வக்கீலுக்கு போய் நான் பேசுறேன் மம்தா மாதிரி எல்லாம் பேசி பெரிய ரேலி போய் அதெல்லாம் பண்ணவே இல்லை. ஏன்னா தவறு நன் மீது இருக்கிறது தெரிஞ்சு போச்சு. இப்போ 97 லட்சம் வாக்குகள் இப்ப உள்ள பதிவானது எவ்வளவுன்னு பார்த்தா கிட்டத்தட்ட 26 27 லட்சம் தான் சொல்லப்படுறது. இவ்வளவுதான் பதிவாயிருக்குன்னு சொல்றாங்க. அப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 97 லட்சத்துல 27 லட்சம் தான் பதிவாயிருக்கு. அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 60-70 லட்சம் ஓட்டு எங்க போச்சுன்னு தெரியல இல்லையா? இப்போ இந்த 70 லட்சம் ஓட்டு 60 லட்சம் ஓட்டை எப்படி சரி பண்றது? அப்ப என்ன பண்ணணும்னா, ரோட்ல போறவன் வர்றவன் எல்லாத்தையும் கூப்பிட்டு நீ வா, 1/2%, 2%, 0.48%, 0.5% பர்சன்டேஜ் இல்லாதவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு அந்த சின்ன சின்ன பர்சன்டேஜா சேர்த்து 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 ஒரு 5% கொண்டு வந்துட்டோம்னா, இது மாதிரி தோலாம் துருத்தி ரோட்ல யாரெல்லாம் கட்சி ஆரம்பிச்சுட்டு போறானோ, அவன் ஒரு லெட்டர் பேட் எடுத்து போனாலும் சரி, வா வா நீ நம்ம ஒரு எம்எல்ஏ சீட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பண்றதுக்கு காரணம்
கிட்டத்தட்ட ஒரு 60 லட்சம் 70 லட்சம் வாக்குகள் எப்படியாவது வாங்கி வெற்றி பெற வேண்டும் என்பதில் ஸ்டாலின் ரொம்ப யோசிச்சு இதை செஞ்சிருக்காரு. பட் இதுல வந்து மிகப்பெரிய முட்டாள்தனம் என்னன்னா, பெரிய கட்சிகள் எதுவும் கொண்டு வரவில்ல. எல்லாம் வந்து பாயிண்ட் ஓட்டு. அவங்க வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, விஜய் தான் மிகப்பெரிய பிரச்சனை. அவளுக்கு மாதிரி பிரச்சனை அவனுக்கு பயங்கரமா அவர் ஃபேஸ் பண்ணவே முடியல சார். அவனுக்கு பாத்தீங்கன்னா அந்த விசில வந்து பாத்தீங்கன்னா பல கிராமங்கள்ல தூய்மை பணியாளர்கள் விசில் ஊதக்கூடாதுன்றான் திமுக கவுன்சிலர்ஸ். IPL 2020 மேட்ச்ல விசில் ஊதக்கூடாதுன்ட்டானுங்க. அதுக்கப்புறம் வந்து பஸ்லயே பல இடத்துல விசில் ஊதக்கூடாதுன்ட்டாங்க. சோ விசில பார்த்தாலே திமுக பயப்படுது. சோ இந்த நிலைமைக்கு வந்து விஜய் வந்து பயங்கரமா இவர் வந்து பயப்படுது. இன்ஃபேக்ட் நீங்க பாத்தீங்கன்னா விஜய் இல்லைன்னா காங்கிரஸ் 18 சீட்ல முடிஞ்சிருக்கும், ஃப்ரீஸ் ஆயிருக்கும் அவங்க பேரம். விஜய்ன்ற இருக்கிறதுனாலதான் அவங்களுக்கு வந்து இந்த 28 சீட்டு பிளஸ் 1 கூட கிடைச்சது. விஜய் செங்கோட்டையனே சொல்லியிருக்காரு, எங்களால அவங்களுக்கு சீட்டு கிடைச்சது அப்படின்ற விஷயத்த அவர் செங்கோட்டையன் விஷயத்த சொல்லியிருக்காரு. ஸோ செங்கோட்டையன் தான் இப்ப வந்து சாரி தாவேகா தான் காங்கிரஸோட உயிர் மூச்சா போயிடுச்சு. அவரோட ஆக்சிஜன் கொடுத்தது காங்கிரஸ் தான். சார் இதெல்லாம் நீங்க சொல்ற போது ஸ்டாலின் ரொம்ப சிறப்பா ஹேண்டில் பண்ற மாதிரிலாம் இருக்கு. என்ன நீங்க மோசமான அரசியல்வாதிங்கிறீங்களே? அதான் ஏன் மோசமான அரசியல்வாதி நான் சொல்றேன்னா, இதெல்லாமே வந்து அவர் வாக்கா மாறுமான்றதான் பிரச்சனை. நீங்க 2000 ரூபாய் காப்பாற்றுமா தெரியாது. அதாவது இந்த மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியோர்கள் இவங்களுக்கு 2000 ரூபாய் போடுறேன்றது அது காப்பாற்றுமா தெரியாது. பெண்களுக்கு 5000 ரூபாய் காப்பாற்றுமா தெரியாதுன்னு இவர் போட்டது வந்து 1.18 கோடி. இன்னும் 1 கோடி பேருக்கு வாக்குகள் இன்னும் போவே இல்லை, பணம் போவே இல்லை. அந்த 1 கோடி பேர் கடுப்புல இருக்கான் பெண்கள். அது எப்படி எங்களுக்கு தராம நீ எங்கெல்லாம் கொடுத்துருக்க, எங்களுக்கு எவ்வளவு சொன்ன சொந்த வீடு இருக்கான்னு சொன்னேன், வண்டி இருக்கான்னு கேட்டேன், கவர்மெண்ட்ல வேலை செய்யலாம் சொல்லி நீ ரிஜெக்ட் பண்ணல. அந்த 1 கோடி பேரை, அந்த 1 கோடி பேர் இப்ப டென்ஷன்ல இருக்கான், நமக்கு பணம் இல்லை. இப்ப அதுக்கு என்ன பண்றாங்க, ரேஷன் கடையில இருந்து போன் பண்ணி உங்களுக்கு கொடுங்க, இந்த தேர்தல் முடிஞ்சோடனே உங்களுக்கு நான் பணத்தை ஏற்பாடு பண்றோம் அப்படின்னு அரசாங்கம் சொல்லி இருக்கு அப்படின்னு சொல்லி இப்ப பொய் சொல்லி இருக்கிறாங்க அந்த 1 கோடி பேர்கிட்ட ரேஷன் கடை மூலமா. சோ இந்த விஷயம் எல்லாமே வந்து மிகப்பெரிய முட்டாள்தனமா எடுத்த நடவடிக்கை. ஏங்க இவ்வளவு சொல்றீங்க, எவ்வளவு போராட்டம், தூய்மை பணியாளர் போராட்டம் எப்படி சமாளிக்கிறது தெரியாம வேற வழி இல்லாம அப்படி இப்படின்னு போட்டு ஏதோ போட்டு வச்சிருக்காங்க. ஜாக்டோஜியோ கர்நாடக காலத்துல இருந்து கண்டுபிடிச்ச ஃபார்முலா 2ஆ உடைக்கிறது எல்லா இயக்கத்தையும். அதுக்கப்புறம் தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள், இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம், இடைநிலை மருத்துவர்கள் போராட்டம், எவ்வளவு போராட்டம். இவங்களுக்கு எல்லாமே நீங்க இன்னும் பணம் தரவே இல்லையே. இந்த நீங்க கொடுத்தா வந்து இந்த 6000 கோடி சொல்றாங்களே, அந்த தொகை எல்லாமே நீ இவ்வளவு பேருக்கு கொடுத்திருந்தாலும் இந்த வேலையில இந்த ஓட்டெல்லாம் உங்களுக்கு கன்வெர்ட் ஆகி வந்திருக்குமே. பட் இவங்க வந்து இந்த பெண்கள் 1.25 கோடி பெண்களுக்கு மட்டும் இவருக்கு பணத்தை கொடுத்ததுக்கு, அது இல்லாம 1 கோடி பெண்கள் வாக்கு மாறி விடும். அது இல்லாம இந்த தூய்மை போராட்டக்கார டாஸ்மாக், நேற்று டாஸ்மாக் போராட்டம், இது மாதிரி டாஸ்மாக் ஊழியர்கள் போட்டோன்ட்டு பல கோடி, அதே ஒரு 1 கோடி 2 கோடி வரும். அந்த ஓட்டெல்லாம் போயிடுச்சு இப்போ. சோ இதெல்லாம் வந்து கொண்டு வராமல் ஏதோ நாம் பெண்களுக்கு மட்டும் கொடுப்போம் அப்படின்ற முடிவு எடுத்து அவர் செஞ்சது வந்து மிக மிக பெரிய முட்டாள்தனம். ஏங்க காங்கிரஸ்ல சரண்டர் ஆயிட்டாருங்க. சரண்டர் ஆனது காங்கிரஸ். இவர் சொல்றாங்கல்ல எடப்பாடி பாஜகவின் அடிமைன்ட்டு, சரியா பார்த்தா காங்கிரஸ் அடிமை திமுக. இவ்வளவு மிரட்டினாங்களேங்க, ஓப்பனா மிரட்டினாங்கல்ல, நீ இல்லன்னா வெளியே போயிடுவேன்னாப்ல. கடைசி வரைக்கும் ஏர்போர்ட்ல 2 மணி நேரம் பேசியிருக்காங்க சார். ராஜேஷ்குமார், செல்வ பெருந்தகை, கிரீஷ் சோடகர் எல்லாம் 2 மணி நேரம் பேசியிருக்காங்க. வெளியே வந்து ஒரு காமெடி பண்றாரு, என்ன செல்வ என்ன 2 மணி நேரம் நோம்பு திறக்கிறேன். இல்ல 3 பேர்ல யாரு முஸ்லீமு? யாருமே முஸ்லீம் இல்ல. அப்ப எதுக்கு நீங்க யார்கிட்ட போய் நோம்பு திறந்தீங்க? நீங்க ஓப்பனா சொல்றாங்க செல்வ பெருந்தகை நோம்பு திறந்தாங்கன்றாரு. என்ன ஒரு காமெடி. வெளியே வந்து அங்க பக்கத்துல இருக்கிற ஹிட்டன் ஹோட்டல் பக்கத்துல கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அவங்களுக்கு இன்னும் சிக்னல் வரவே இல்லை ராகுல் இருந்து. ஏன் முடிச்சோட நேரம் அறிவாலயம் போயிருக்க வேண்டியதானே? ஏன் ஹில்டன் ஹோட்டல்ல போயிட்டு ஒரு 2 மணி நேரம் பேசுங்க உட்காந்து? ஏன்னா ராகுல் சிக்னலே தரல அவருக்கு. எந்த விதமான நடவடிக்கை இல்லாத சோனியாவோட பிரஷர் காரணமாக தான் இங்க கூட்டணி அமைச்சாங்க தவிர ராகுலுக்கு துளியும் இந்த கூட்டணியில இது இல்ல, ஒப்புதல் இல்ல. இது அப்ப பாத்தீங்கன்னா நீங்க அன்னைக்கு மதியமே இல்ல நைட்டோ மாணிக் தாக்கூர் ஒரு மெசேஜ் அனுப்புறாரு, எக்ஸலத்துல போடுறாரு. ஒரு பையன் காரை பாக்குறான், காஸ்ட்லியான காரை. அவன் சொல்றான், அந்த பையன் சொல்றான், இது இன்னைக்கு நிறைவேறாத விட்டா அந்த கனவு வருங்காலத்துல இந்த கனவு நிறைவேறும் அப்படின்னு அந்த போஸ்டரை போட்டு மாணிக் தாக்கூர் போடுறாரு. சோ இது வந்து காங்கிரஸ் முழுக்க 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 ஒரு அடிமை கட்சியாக
சரி திமுக முழுக்க 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 அடிமை கட்சியாக காங்கிரஸ் கால்ல போய் விழுந்து இந்த விஷயத்தை நிறைவேற்றிட்டாங்க சார். சோ இதுல எந்த விதத்துல நீங்க வெளியே வந்து அப்படிங்கிறாரு. என்ன காங்கிரஸ முடிச்சிட்டேங்கிறாரா இல்ல கூட்டணியே முடிச்சிட்டேங்கிறாரா என்னன்னே தெரியல. சோ அவர் வந்து அவருக்கு தெரியாத அவர் அண்மை சொன்னது கிடையாது. வந்து மாணிக்கம் தாகூரோட கனவை முடிச்சிட்டேன்ட்டு. அது ஒண்ணு. அது இல்லாம காங்கிரஸே முடிச்சிட்டேன்னு சொல்லியிருப்பாரு. இதோட காங்கிரஸ் வந்துச்சுன்னா காங்கிரஸ் இதோட முடிச்சிருவேன் நானு அப்படின்னு சொல்றத கூட இருக்கலாம். சோ இந்த நிகழ்வு முழுக்க முழுக்க திமுக அந்த காங்கிரஸ் காலில போய் விழுந்து காலை நக்கிதான் இந்த கூட்டணியை முடிச்சிருக்காங்க சார். இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா உள்ள திமுகலே நிறைய பேர் வேண்டான்னு சொல்லியிருக்காங்க. நான் பல அரசியலுக்கு வித்துல 15 வயசுல இருந்து அரசியலை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். இதுல வந்து திமுக வேண்டாம் பல பேர் வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இவர் என்ன பண்றது வேற வழியே இல்ல, நம்ம சேர்த்தாதான் அந்த தேசிய கட்சியோட ஒரு இணைப்பு இருக்கும் நமக்கு அப்படின்னு கொண்டு வந்து சேர்த்திருக்காரு. சோ இது வந்து பெரிய லெவல்ல இவர் சக்சஸ் ஆவாரான்னா அதை கேள்விப்பட்டேன் சார். சரி, இப்ப சிறந்த அரசியல்வாதிக்கு வாங்க. இப்போ அண்ணாமலை வந்து பல்வேறு இக்கட்டான சூழ்நிலையில இப்ப வந்து அவரு டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. அது நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. நமக்குள்ள வந்து நம்ம ஒரு செய்தியாளர்ன்ற முறையில நம்ம வந்து எல்லா விஷயத்தையும் இல்ல நம்ம பாசிட்டிவா சொல்லி ஆகணும்னு சொல்ல முடியாது. அண்ணாமலைக்கு இங்க பல செக் பாயிண்ட்ஸ் வச்சிருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா வானதி சீனிவாசன் போன்றவர்கள் எல்லாமே வந்து அவருக்கு ஆதரவா இருக்காங்கனாலும் சில பேருக்கு எதிர்ப்பா இருக்காங்க, சில பேர் ஆதரவா இருக்காங்க. சோ அவருக்கே புரியல யார் நமக்கு ஆதரவா இருக்காங்கன்னா யாருக்கு எதிர்ப்பா இருக்காங்கன்னு சொல்றாங்க. வானதி சீனிவாசன் நான் பேசும்போது அவனும் பல்வேறு விஷயங்கள்லாம் சொல்றாங்க. அவர் எம்எல்ஏ அவனும் எல்லாம் சொல்றாங்க. பட் அண்டர் கிரவுண்ட் பாலிடிக்ஸ் பாத்தீங்கன்னா அது பல்வேறு குழப்பங்கள் இருக்கு. அது நான் வந்து ஓப்பனா சொல்ல முடியாது. அப்புறம் ஓப்பனா சொல்ல இன்னும் ஏன்னா எல்லாமே என் நண்பர்கள். அது வந்து எனக்கும் பிரச்சனை ஆயிடும். சோ எவ்வளவு சொல்ல முடியுமோ அவ்வளவு சொல்லுங்க நம்ம நேயர்களுக்காக. இப்ப சார் இப்ப வந்து இப்ப குஷ்பு சொன்ன விஷயத்த எல்லாமே ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. குஷ்புக்கு இந்த விஷயத்தை ஏன் பேச வேண்டும், ஏன் பிரஷர் வந்துச்சு அப்படிங்கிறதே எனக்கு புரியல. ஏன்னா நிறைய பேர் சொல்றாங்க அடுத்தது வந்து அவங்க தாவேக்க போறாங்க அப்படின்ற விஷயத்த முன்வைக்கிறாங்க. ஏற்கனவே காங்கிரஸ் திமுக அதுல இங்க வராங்க அப்படின்னு அவங்க திருப்பி கட்சியில போறாங்கன்றாங்க. இப்போ போன எலெக்ஷனுக்கே வந்து நீங்க வந்து பிரச்சாரம் பண்ணுங்கன்னு குஷ்புவை கேட்ட போது நான் ஸ்கூலுக்கு லீவ் லெட்டர் அனுப்புற மாதிரி ஐ எம் சஃபரிங் ஃபீவர் ஐ கே நாட் அட்டன் த ப்ரொபகண்டா மீட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி லீவ் லெட்டர் கொடுத்து போயிட்டாங்க குஷ்பு போன வாட்டி. அதுக்கு முன்னாடி 1000 விளக்கு தொகுதியில கொடுக்க மட்டும் ஏன்னா தொடர்ந்து தான் ஒர்க் பண்ணாங்க. இப்போ இந்த எலெக்ஷன் எனக்கு தெரிஞ்சு அவங்களை சீட்டு கொடுப்பதற்கு பல பேர் முயற்சி பண்றாங்க, உள்ளுக்குள்ளேயே முயற்சி பண்ணாங்க. இன்ஃபேக்ட் மயிலாப்பூர் சீட் வாங்கி தர வேண்டும் என்று உள்ள நிறைய பேர் வேலை செய்யறாங்க. ஒருவேளை சிவப்பா இருந்தா மயிலாப்பூர்ல ஓட்டு போடுவாங்க அப்படின்னு நினைச்சு இவங்க பிளான் பண்றாங்களான்னு தெரியல எனக்கு குஷ்புக்கு. ஏன்னா வந்து சேப்பாக்கம் போன்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் ரிஸ்கா இருக்கும், நம்ம இங்க போயிட்டா குஷ்புக்கு வந்து ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் அதனால வந்து அவங்க அண்ணாமலையை விமர்சிக்கிறாங்க. சோ அண்ணாமலையை விமர்சிக்கிறாங்கன்னா ஒண்ணு அவங்க தாவேக்க பக்கம் போலாம், இல்ல இவ்வளவு போல்டா பேசுறாங்கன்னா ஆல் இண்டியா லெவல்ல யாருமே அண்ணாமலை விமர்சிக்கிறவங்களை கண்டிக்கலையே, ஏன் கண்டிக்கல அப்படின்ற டவுட் எனக்கு ரொம்ப காலமாவே இருக்கிறது. அவர் தொடர்ந்து பல்வேறு விஷயங்கள் விமர்சனம் வைக்கிறாங்க. இப்போ KP ராமலிங்கம் இன்னைக்கு கூட நயனா நாகேந்திரன் போயிட்டு ஏன் வந்து ஆதீனத்தை சந்திச்சாரு அப்படின்ற மாதிரி ஒரு இது மெசேஜ் அமைச்சாரு. அண்ணாமலை இருக்கும்போது இதே பல வேறு விமர்சனங்கள் அவர் வச்சாரு. அப்ப அதே KP ராமலிங்கத்தை தான் நீங்க வந்து பேரன் பாடியில வச்சு வச்சிருக்கீங்க. இப்ப அதே KP நயனா நாகேந்திரத்தையும் விமர்சிக்கிறாரு. ஏன் மேலிடம் இதுபோல் அண்ணாமலை போன்றவர்கள் மாநில தலைவர்களை போன்ற விமர்சிக்கிறவர்களை ஏன் மேலிடம் கண்டுகொள்ளாமல் இருக்கிறது என்பது மிகப்பெரிய சந்தேகம் எனக்கு. இதை வந்து நான் பெரிய விஷயமா நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன், தினமலே பல்வேறு விஷயங்களை முன் வச்சிருக்கேன். ஏன் மேலிடம் அமித்ஷா போன்றவங்களை வந்து ஏன் இந்த விஷயத்துல வந்து கண்டுகொள்ளாமல் இருக்காங்க? இது அண்ணாமலை எப்படி ஹேண்டில் பண்றாருன்னு நினைக்கிறீங்க? இல்ல அண்ணாமலை இஸ் வந்து அவர் ஒரு சாஃப்டா வந்து டீல் பண்றாரு சார். லெப்ட் ஹேண்டடா அவர் டீல் பண்றாரு. அது ஒன்றும் அவர் பெருசா விஷயம் அவர் கண்டுக்கிறது இல்லை. இந்த விஷயத்த லெப்ட் ஹேண்டடா அவர் டீல் பண்ணிட்டு போறாரு. பட் அவருக்கு இன்னும் இதெல்லாம் மன உளைச்சலா வரும், அது வந்து வெளியே காட்ட மாட்டேங்கிறாரு. அவருக்கு இந்த மன வருத்தம் இருக்கு, ஏன் நம்ம இவ்வளவு ஒர்க் பண்றோம் ஏன் இதுல, பட் அதை வெளியே காட்டிக்கிறது கிடையாது. அவர் பாட்டு அவர் பணியை ஆற்றிட்டு போகிறாரு. ஸோ கட்சிக்குள்ள பல்வேறு மூத்த தலைவர்களோட பிரச்சனைகள் அது போன்ற விஷயங்களை அவர் ஹேண்டில் பண்றாரு. அது எனக்கே தெரியும் யாரு எல்லாம் ப்ரெஷர் பண்றாங்க பிரச்சனை பண்றாங்கன்ட்டு. பட் ஏன் மேலிடம் டெல்லி மேலிடம் அதை சரியான முறையில வந்து அவரை வந்து நகர்த்தி வேற நல்ல பதவி கொடுத்து ஏன் கொண்டு போக மாட்டேங்கிறாங்க? இந்த விஷயத்துல ஏன் எடப்பாடியோட பிரஷரை வந்து அதிகமா எதிர்கொள்றாங்க பிஜேபியில?
எடப்பாடி சொல்ற விஷயங்களை ஏன் கேட்கிறாங்க அப்படின்றலாம் மறுவார்த்தை இருக்கிறது. பட் அண்ணாமலை இதை கண்டுக்காம செயலாற்றி கொண்டிருக்கின்றார். இப்ப தேர்தலில் அவர் போட்டியிடுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. பட் அவர் போட்டியிடுவாரா இல்லையாங்கிறது 2வது பட்சம். பட் அவர் போட்டியிட வேண்டும் தான் எல்லாமே விரும்புறாங்க. சோ அந்த மனத்தாங்கள் இல்லாமல் அவர் சென்று கொண்டிருக்கின்றார். பார்ப்போம் என்ன நடக்குது. பார்க்கலாம். சார், இப்ப ஓட்டுக்கு காசு கொடுப்பதை பத்தி ஒரு கருத்து இருக்கு. அது நம்ம காசு தான். நம்ம வரி பணத்தை அவங்க கொள்ளடிச்சு வச்சிருக்காங்க. அதத்தான் வந்து ஓட்டு தேர்தல் சமயத்துல திருப்பி குடுக்குறாங்க அப்படின்னு ஒரு காலத்துல விஜயகாந்த் சொன்னாரு. இப்போ வந்து விஜயும் சொல்லிட்டு இருக்காரு. இத பத்தி உங்க கருத்து என்ன? சார் இது இப்போ நடந்த விஷயம் இல்ல. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் வரலாறு. காஞ்சிபுரத்துல தேர்தல் நடந்த போது பெருமாள் படத்து மேல சத்தியம் பண்ணி 10 ரூபா கொடுத்த காலத்துல இருந்து அதுக்கு முன்னாடி பல கிராமங்கள்ல ஒரு காப்பிக்கும் உப்மாவுக்கும் ஓட்டு போட்ட நம்ம மாநிலம் தான் நம்ம மாநிலம். ஒரு உப்மாவுக்கும் ஒரு காப்பிக்கும் ஓட்டு போட்டவங்க நம்ம மாநிலம். அதெல்லாம் வரலாறு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பிரியாணி குவாட்டரா மாறி இருக்கு அப்படின்னு சொல்ல வரீங்களா? வளர்ச்சி சார், பரிமாண வளர்ச்சி. அதுக்கப்புறம் திருமங்கலம் ஃபார்முலா வந்துச்சு. அதுக்கப்புறம் ஈரோடு ஃபார்முலா வந்துச்சு. அப்புறம் பட்டி தொட்டியில மக்களை அடைச்சு டிவி போட்டு 3 வேளை பிரியாணி போடுற ஃபார்முலா வந்துச்சு. ஸோ தமிழ்நாட்டு வாக்குகளை விற்பனையாக்குவதற்கு என்று மக்கள் தயாராக இருக்காங்க சார். ஹியர் ஃபார் சேல் அப்படின்னு மக்கள் தயாரா இருக்காங்க. ஸோ நீங்க அவங்கள விட்ட போயிட்டு இது நியாயம் தர்மம்லாம் பேசணும். உங்களுக்கு இன்னும் நான் என்னோட அரசியல் விஷயங்களை சொல்றேன். நான் பல அரசியல் நம்ம ஒரு மாதிரி பணம் கொடுக்குற அரசியலுக்குள்ள ஒரு முன்ன பார்ட்டி இது மீடியாக்குள்ள போயிட்டேன் சார். விஜயகாந்த் வந்து நான் 2011 பெரிய அளவுல நான் போல ஒரு கேப்டன் டிவி சீஃபா இருக்கும்போது பெரிய அளவுக்கு நான் போல. பட் அந்த மீடியா கவரேஜ் இருந்தது சார். 2014 சேலம் சுதீஷ் நின்னுது. அதுல வந்து பெருசா நான் பார்க்கல. ஏன்னா பப்ளிக்க பார்க்கல நம்ம. அது ப்ரொபகேண்டால இருந்தோம். 2016 உளுந்தூர்பேட்டையில அவர் நிக்கிறார் விஜயகாந்த். அப்போ அந்த கிராம மக்களை சந்திக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் எனக்கு இருந்துச்சு இரவு நேரங்கள்ல. அப்போ நம்ம சொல்றோம் விஜயகாந்த் கூட அவங்க கேட்ட பப்ளிக் ஒரு உளுந்தூர்பேட்டையில சிறு கிராமத்துல இருக்கக்கூடிய மக்கள் கேட்ட கேள்வி எவ்வளவு பணம் தருவீங்க 2016 கிராமங்கள்ல இருக்கிற மக்கள் நீங்க எவ்வளவு பணம் தருவீங்கன்னு கேட்டாங்க. அது ஒரு கிராமம் நம்ம அதுக்கு முன்னாடி இருந்த அரசியல் உருவாக்கியா சார். சோ உப்மா கொடுக்க ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப நீங்க வந்து நான் கேள்விப்பட்ட வரைக்கும் கோவையில செந்தில் பாலாஜி ஒவ்வொரு வீட்டுக்கும் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபாய்க்கு கிஃப்ட் பேக் தராரு. ஒருத்தருக்கு ஒரு நபருக்கு கிட்டத்தட்ட வந்து 30,000 40,000 வரைக்கும் கிஃப்டா போகுது அப்படின்ற செய்தி எல்லாம் வந்துருச்சு. இன்ஃபேக்ட் இப்போ வரைக்கும் சொன்னேன் ஸ்டில் டேட் நம்ம வந்து இப்ப பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா திமுக பல ஊர்களுக்கு கண்டெய்னர் மூலமாகவும் பல்வேறு வகையிலையும் பணத்தை சப்ளை பண்ணி முடிச்சிட்டாங்க சார். எல்லா இடத்துக்கும் நூக் அண்ட் கார்னருக்கு பணம் போயிடுச்சு சார். வட்ட செயலாளர் வரைக்கும் பணம் போயிட்டு இருக்கு சார். மாவட்டம் வரைக்கும் போயிட்டு இருக்கு. இன்னும் சில நாட்கள்ல தொகுதி வட்டம் வரைக்கும் போய் ரீச் ஆயிடுது சார் பணம். ஸோ பணம் வந்து விளையாடிட்டு இருக்கு சார் எல்லா இடத்துலையும். ஸோ மக்கள் நினைத்தால் மட்டும்தான் மாற்றம் கொண்டு வர முடியுமே தவிர நம்ம இல்ல நம்ம வந்து மக்கள் வந்து பணத்தை வாங்கி திரும்பிடுவான் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து நம்பவே முடியாது சார். மக்கள் கடைசி நேரத்துல நம்ம பணத்தை வாங்கிட்டோமே நீதி நேர்மை அப்படின்னு நினைச்சு ஓட்டு போட்டானா நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. என்னதான் நீங்க செஞ்சாலும் எவ்வளவுதான் நீங்க திட்டங்கள் அறிவித்தாலும் அந்த திட்டங்கள் எல்லாம் மக்களுக்கு அந்த நேரத்துல போய் சேராது. நம்ம வந்து ஜெல் சக்தி உங்க வீட்டுல தண்ணி கொண்டு வரோம், நம்ம வந்து 5 வழி சாலை போட்டிருக்கோம் அப்படிலாம் சொன்னா பொதுமக்களிடம் அந்த விஷயங்கள்லாம் போய் சேரவே சேராது. அந்த நேரத்துல பணம் நம்ம சொல்லலாம் 5,000 ரூபாய் நீ கணக்கு போட்டா ஒரு நாளைக்கு 20 பைசா தான் வருது, ஓட்டு போடுவேன்னு கேட்டா அந்த நேரத்துக்கு பணம் வருது சார். என் ஊடக நண்பர்கள் நான் ஒருத்தர் மெசேஜ் அனுப்பிச்சேன், இது மாதிரி காலையில வந்து 5 மணிக்கு எல்லாத்துக்கும் 6 மணிக்கு பணத்தை போட்டுட்டாங்கன்னு மெசேஜ் வருது. 6 மணிக்கு ஒரு 2 ஊடக நண்பருக்கு அனுப்புறேன். அவங்க மனைவிக்காக மனைவி உற்சாகத்துல உச்சத்துக்கு பூச்சி பூச்சி சந்தோஷமா இருந்தாங்களாம். ஒரு ஊடகவியாளர் மனைவி. என்ன பண்ண முடியும் நீங்க? நம்ம நீதி நேர்மை பேசி நம்ம என்ன பண்ண முடியும்? இப்ப பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து தேர்தலுக்கு முன்னாடியே வந்து கஜானாவை காலி பண்ணி வேற பணம் கொடுக்குது. 5,000 ரூபாய் கொடுத்தாங்க. அது 3,000ல இருந்து கோடைகால சலுகைன்னு 5,000 கொடுத்தாங்க. அப்புறம் முதியோர்களுக்கு மட்டும் தனியான ஒரு 2,000. அப்புறம் மாற்றுத்திறனாளிகள் அவங்க கோவத்துல இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு 2,000. இப்ப இந்த ஒரு ஸ்டைல பாத்தீங்களா, கஜானாவை காலி பண்ணிட்டு அதுல இருந்து பணம் கொடுக்குறாங்க அவங்க தேர்தலுக்கு ஓட்டு கொடுக்கறதுக்கு முன்னாடியே. ஆமா சார். அது இன்னொரு விஷயம் என்னன்னா, இது போல
பணம் கொடுத்து முடிச்சுட்டாங்கன்னு வைங்க. பணம் கொடுத்து எல்லாத்தையும் முடிச்சுட்டாங்க. அவங்க என்ன நினைச்சாங்க, 1, 2 விஷயம். தேர்தல்ல நம்மளே திருப்பி ஜெயிச்சிட்டான்னா, இதெல்லாம் வரியாக்கிடலாம். ஆமா. ஒரு வழி. எல்லாத்தையும் மக்கள் சுமையாக்கி விட்டுறலாம். எதிர்க்கட்சி ஜெயிச்சா சாவுடுறவன போய் சாவடிச்சு விட்டுறலாம். யாரு ஜெயிச்சாலும் அவங்க பிரச்சனை ஆகி போயிடும். அவன் தான் தலையில சுமந்து சுத்த போறான். மக்கள் எங்க? மக்கள் இதுல வந்து அவங்க ஜெயிக்கிறாங்களா? அவங்க வந்து நினைச்சது நடக்குமா? அதெல்லாம் வந்து நமக்கு ஒரு கேள்வியா இருக்குல்ல. பணத்த வாங்கியாச்சு, செலவழிச்சாச்சு எப்படியோ. சார் இப்போ அதுக்கப்புறம் என்னன்னு மக்கள் யோசிப்பாங்களா? 50-50 சார். டிஎம்கே ஜெயிக்கக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கு சார். இருக்கு. நான் வந்து அது வந்து நான் இல்ல அப்படின்னா நான் பொய்யெல்லாம் சொல்ல விரும்புறேன் சார் நானு. திமுக ஜெயிக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கிறது. ஸ்டாலினுக்கு ஒரே எண்ணம் என்னன்னா, தான் முதல்வராக நீடிக்க வேண்டும் என்பது எண்ணம். எடப்பாடியாருக்கு ஒரே எண்ணம்னா, நான் அதிமுகவோட பொதுச்செயலாளர் இருக்க வேண்டிய நீடிக்க வேண்டிய எண்ணம். இவங்க 2 பேரும் இது 2 சார். ஆனா இப்ப எடப்பாடிக்கு தான் அந்த கட்சி தலைமைங்கிற ஒரு பிரச்சனை வந்து 99% போயிடுச்சு. அவங்க வந்து எல்லாரும் அவருக்கு எதிர்க்க வந்து சொன்னவங்க எல்லாம் வெளில போயிட்டாங்க. டிஎம்கேலயே போய் சேர்ந்தவங்க இருக்காங்க. வேற கட்சி ஆரம்பிச்சு அதுல வந்து பேர் கூட வைக்க முடியாதவங்க இருக்காங்க. அப்புறம் தனியா ஆரம்பிச்சவங்க கூட இப்ப வந்து என்டிஏ மூலமா தனியா ஒரு கட்சியா வந்துட்டாங்க. அவருக்கு இன்னும் கட்சியில என்ன பிரச்சனை? சார் கட்சியில ஒண்ணும் பிரச்சனை, கட்சிக்குள்ள நிறைய பிரச்சனை இருக்கு சார். இருக்கா? நேத்து நீங்க தினமரம் படிச்சிருப்பீங்களான்னு தெரியல. சொல்லுங்க. நேத்து தங்கமணிக்கும் அவருக்கு ஓடுற பிரச்சனைங்கிறது செய்தியா வந்திருக்கு. பல உள்குத்து, பலர் வந்து வேற வழியே இல்லாம சமாளிச்சுட்டு இருக்காங்க. பலரும் கட்சியை உடைத்து விட்டு போக தயாரா இருக்காங்க. ஆனா நம்ம ரெட்டலைன்ற ஒரே விஷயத்துக்காக தான் எல்லாம் கட்டுக்கோப்பாட எம்ஜிஆர், ஜெயலலிதா, ரெட்டலை இது 3க்காக தான் உட்காந்துருக்காங்க சார். இந்த முறை அவர் தோற்றால் கட்சியை வந்து மெயின்டைன் பண்ண முடியாது, போயிடும். பட் அவருக்கு என்ன ஆசை, கட்சி போனாலும் பரவாயில்ல, நான் ஒரு கட்சியோட ஒரு மிகப்பெரிய கட்சியோட பொதுச்செயலா இருந்தா போதும்னு நினைக்கிறாரு அவர். சோ அதுதான் ஸ்டாலினுக்கு முதல்வராக நீடிக்க வேண்டும் என்ற ஆசை, இவர் அதிமுக பொதுச்செயலா நீடிக்க வேண்டும் என்ற ஆசை, அவ்வளவுதான். இப்ப எல்லாமே கேட்பாங்க, ஏன் வந்து தேமுதிக வந்து எடப்பாடி சேர்த்தல அப்படின்ட்டு. இந்த கேம் பிஜேபி கூட விளையாடிருக்கலாமே. பிஜேபி தான் கிட்டத்தட்ட ஆல் இந்தியா லெவல்ல 36 எம்பி சீட் இருக்கு சார். அதுல ஒரு சீட்டை தேமுதிக வேற ஏதாவது மாநிலத்தை போட்டு கொடுத்துருக்க வேண்டியதானே. கண்டிப்பா 2011 உங்களுக்கு சொல்றேன், 2011 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜக கூட்டணி சார். 2001 கூட்டணி. அப்ப வந்து திருநாவுக்கரசு ஜெயலலிதா ஏத்துக்க மாட்டேன்ட்டாங்க. திருநாவுக்கரசு பிரச்சாரத்துக்கே வரக்கூடாது. கண்டிஷன் 1. 2வது கண்டிஷன், திருநாவுக்கரசு எங்கேயுமே போட்டியிடக்கூடாது அப்படின்னு ஜெயலலிதா வச்சுட்டாங்க. திருநாவுக்கரசு எங்கேயும் போட்டியிடல, தரவும் இல்ல சீட்டை. 2வது எங்க பிரச்சாரம் போனாலும் பிஜேபி இருக்கிற தொகுதிதான் போகணும், ஏடிஎம்கே போக மாட்டாங்க. அதே மாதிரி பிஜேபி போற இடத்துக்கு போனா, பிரச்சாரத்துக்கு போனா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வராது. அன்னைக்கு திருநாவுக்கரசு போனதுக்கு வராது. இவ்வளவு பிரஷர் இருந்த போது திருநாவுக்கரசுக்கு மத்திய பிரதேசத்துல ஒரு எம்பி சீட் கொடுத்தாங்களா இல்லையா? ஆமா. அதே மாதிரி ஏன் வந்து விஜயகாந்துக்கு ஒரு எம்பி சீட் கொடுத்துடக்கூடாது? ஒண்ணுமே இல்ல, 0.1 திருநாவுக்கரசுக்கு. அவங்களுக்கு ஒரு ராஜ்யசபா கொடுத்தோம் நம்ம, ஏன் இவருக்கு தந்துடக்கூடாது? தந்து உள்ள வச்சிருக்கூடாது இந்த மாவ பிரேமலதாவ. எனக்கு அவனை பத்தி நல்லா தெரியும் சார், அவங்களோட செயல்பாடு எல்லாம் தெரியும். ஏன் அவங்க எனக்கு எப்போல இருந்து அவங்க வந்து 2012 இருந்து சுதீஷ்க்கு எம்பி ஆகணும் ஆகுது சார். என் நேரடியா நான் பாத்திருக்கேன் அவன்கிட்ட. ஏற்கனவே வந்து ஒரு வாட்டி வந்து கள்ளக்குறிச்சியில் நின்னார் 2019 தோல்வி அடைஞ்சாரு. 2வது இதுல வந்து சேலத்துல நின்னாரு, தோல்வி அடைஞ்சாரு. 3வது திருப்பி கள்ளக்குறிச்சியில தோல்வி அடைஞ்சாரு. சோ அவன் தொடர்ந்து தோல்வியை எனக்கு பார்க்கும் போது 2012 சொல்லுவாரு, ஏப்பா ராஜ்யசபால உட்காரணும்பா, அது எப்படிப்பா இருக்கும் அதான் கேட்டிருக்காரு. அவரோட ஆசை இருந்துகிட்டே இருந்துச்சு அப்போ. ஆனா என்னன்னா அந்த ஆசையை நீங்க நிறைவேற்றிருக்கலாம். 37 சீட்டு நம்ம கண்டிப்பா பிஜேபி எங்கேயாவது மாநிலத்தை எடுத்து கொடுத்துக்கலாம். நம்ம அந்த பிஜேபி அதை சொல்லிட்டு நம்ம போயிட்டு எடப்பாடியை திட்டிட்டு இருக்கோம். எடப்பாடி 2 தான் இருக்கு. ஒண்ணு வந்து அன்புமணிக்கு எடுத்தா கண்டிப்பா கொடுத்தாகணும், 2வது அவர் கட்சி கொடுத்து ஆகணும். இந்த சூழ்நிலை இருக்கும்போது பிஜேபி கண்டிப்பாக தமிழகத்துல வெற்றி பெற வேண்டும் என்ற முடிவு செய்திருந்தால், எங்களுக்கு அவங்க இப்போ அவங்களோட முடிவெல்லாம் வந்து வெஸ்ட் பெங்கால் தான் சார் இருக்கு. அவங்களுக்கு வெஸ்ட் பெங்காலுக்கு அப்புறம் இங்க வந்து காணி யோசிச்சாங்க அவங்க. நான் பல தேசிய தலைவர்களை சந்திச்சு பேசும்போது அவங்க சொன்ன விஷயம் எல்லாம், முதல்ல வெஸ்ட் பெங்கால் பாத்துக்கிறோம், வெஸ்ட் பெங்காலுக்கு அப்புறம் நம்ம இந்த தமிழ்நாட்டை பாத்துக்கிறோம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ பிஜேபியோட மத்திய தலைவர்கள் இங்க வந்து அவங்க வந்து நேரடியா பார்த்து திட்டங்களை வகுத்தால் மட்டும்தான் சார் நடிக்கலாம். நான் இன்னும் ஓப்பனா சொல்றேன் சார், எல்லாமே வந்து அமித்ஷா சாணக்கியர் எல்லாம் சொல்லிட்டே இருக்காதீங்க சார். அவரோட சாணக்கியர் எல்லாம் அந்த பக்கம் தான் சார்.
மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ், பீகார் அந்த பக்கம். தமிழ்நாட்டுல இன்னும் அமித்ஷாவோட பப்பு வேகல. இன்னொரு பெரிய லெவல்ல போகணும் நீங்க. அதெல்லாம் நீங்க இன்னும் பண்ணவே இல்லை நீங்க. சாணக்கியர் வந்துட்டாருன்னா சாணக்கியர் என்ன பண்ணாரு எனக்கும் தெரியல இது வரைக்கும். சார் இப்ப வந்து குக்கர் அவங்க பக்கத்துலயே வந்துருச்சு, பருப்பு நல்லா வேகாதா? சார் குக்கர் எவ்வளவு சார் வேகும்? குக்கரோட பர்சன்டேஜ் அப்போ ரொம்ப கம்மி சார். நீங்க வந்து குக்கர் வேகதெல்லாம் வந்து போன தடவை குக்கர் இல்லாதனால தானே அந்த கேப்ல தானே அவங்க தோத்ததா வந்து சொல்றாங்க. அது அப்ப இருக்கிற நிலைமை சார். இப்ப இருந்த நிலைமை வேற. அப்போ அந்த சூழ்நிலை இருந்துச்சு. இப்ப சூழ்நிலை கொஞ்சம் கொஞ்சமா அவருக்கும் வாக்கு சதவீதம் குறைஞ்சு போச்சு. 5 வருஷத்துல எல்லா கட்சிகளோட செயல்படாத கட்சியோட வாக்கு சதவீதம் குறைஞ்சிடும் சார். அது மாதிரிதான் இவர் வாக்கு சதவீதம் குறைஞ்சிருச்சு. ஸோ நீங்க திருப்பி குக்கர் வந்துச்சு, மாம்பழம் வந்துச்சு எல்லாம் சொன்னா முடியாது. நீங்க இன்னும் இந்த 2 ஓபிஎஸ் இவங்க தவறு விட்டாங்க. பெரிய லெவல்ல கிடையாது. பட் அவருக்கும் கூப்பிட்டு பேசிருக்கலாம். அவங்கள்ட்ட சொல்லிருக்கலாம், நீ வந்து அங்க வேண்டாம், ஏடிஎம்கே வேண்டாம், நீ பிஜேபி வா, நான் பாத்துக்கிறேன் உங்க நல்லபடியா. ஏன்னா மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு கவர்னர் கேட்பாரு அவரோட அதிகபட்ச ஆசை. நீ வந்து உட்காருன்னு சொல்லிட்டு அவரை பாட்டு போக சொல்லிருக்கலாம். அதையும் விட்டோம். தேமுதிக ஒரு ராஜ்யசபா அதையும் கொடுத்துதான் பண்ணிருக்கலாம். இது 2மே நம்ம வந்து கையை விட்டுட்டோமா? இதை வந்து எடப்பாடி கையில கொடுக்காம பிஜேபி அதை டீல் பண்ணியிருந்தான்னா, பிஜேபி டெல்லி டீல் பண்ணி முடிச்சு இந்த பிரச்சனை முடிச்சிருந்தாங்கன்னா இவ்வளவு குழப்பம் வந்திருக்கா சார். எனக்கு தெரிஞ்சு பேரோ விஜய் கூட பேசிட்டு இருக்காங்க. 70% பேச்சு முடிச்சு எல்லாம் சொல்றாங்க. பட் இன்ஃபேக்ட் நம்ம வந்து பல பேர் போடுறாங்க இது எக்ஸ்ட்ரா லக்கேஜ் விஜய். எக்ஸ்ட்ரா லக்கேஜ் எல்லாம் கிடையாது விஜய் சார். உங்களுக்கு விஜய் வந்தா, எனக்கு கூட சொல்றேன், விஜய் வந்தால் இந்த என்டிஏக்கு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் சார். திமுக அரண்டுவான் சார் ஒரு நிமிஷம். அவனோட விர்ச்சுவல் வாரியர்ஸ் ஒர்க்கை நம்ம பண்ண முடியாது. நம்ம எல்லாம் பிஜேபி எவ்வளவு பேர் இருக்கலாம். ஏன்னா இப்ப 3 திசையில இருக்கிற இது வந்து 2 திசையா மாறும். ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, அவர் வந்து நாங்க முதல்ல சொல்லிட்டு இருந்தோம் விஜயோட கட்சி வந்து பிஜேபியோட பி டீம்னு. அதனால இப்ப என்டிஏக்கு வந்தானா அவங்க திருப்பியும் அந்த பி டீம் இதை வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆக்கிடுவாங்களே. இப்ப விஜய் வந்து திமுகவோட ஓட்டை கொஞ்சம் பிரிக்க போறாரு. அந்த பிரிக்கிறதுக்காக பெனிஃபிட்டாவது என்டிஏக்கு வரணும்ல. அதான் சார் இப்போ டிஎம்கே பத்தி நான் முதல்ல சைட்லைட்ஸ் போகலாம்னு சொல்லியிருக்கேன். டிஎம்கே பத்தி யாருக்கும் தெரியல. பயங்கர டேஞ்சரஸ் சார். அப்ப அவங்க தானே வந்து சிறந்த அரசியல்வாதி. உங்கள்கிட்ட திருப்பியும் அந்த இல்ல நான் என்ன சொல்றேன், அவங்க கருணாநிதி செட்டப் பண்ண விஷயங்கள் அப்படியே டிராவல் பண்ணிருக்காரு அவரு. கருணாநிதி என்ன டிராவல் பண்றாரோ அதான் இவரும் டிராவல் பண்ணிருக்காரு. ரிபாண்ட் வரையில் ஆள் வச்சாங்க எல்லா இடத்துலயும். அப்பவே திமுக காரங்க. எம்ஜிஆருக்கு பல்வேறு பிரச்சனைகள், போன இடத்துல கூட்டங்கள்லாம் பிரச்சனை. ஜெயலலிதா கொடுத்த விஷயம் தெரியும். லாரி ஆக்சிடென்ட்ல இருந்து அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் அட்மிட் வரையும் உங்களுக்கு தெரியும். வைகோ கதரை விட்டது எவ்வளவு பேர் செத்தான் தெரியும். மதிமுக மர்மர சீக்கோ மரண திமுக மாத்துறதே கருணாநிதி தான். சங்கொலின்ட்டு மதிமுக பத்திரிகை பேர் வச்சாரு. அந்த பேர் நிரந்தரமாவே போய் போச்சு. 365 நாள் அரைக்கம்பதுலாம் கொடி பறந்துருச்சு மதிமுகக்கு. அவ்வளவு பிரச்சனையை கொடுத்திருக்காங்க. சோ நீங்க கேடர் பேஸ்ல வந்து அவங்க வந்து மிக 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 மோசமானவங்க திமுக. பாருங்க, கரூர் பிரச்சனை கொண்டு வந்தாங்க, சாத்திட்டாங்க. இப்ப சங்கீதா பிரச்சனை கொண்டு வந்திருக்காங்க, இதுவும் பிரச்சனை ஆகிட்டு இருக்காங்க. சோ அவரை வந்து ஒரு கொப்பளை பொடிக்கு மாதிரி கொண்டு போயிட்டு இருக்காங்க திமுக. சோ இந்த இதை வந்து அவர் சமாளிக்கணும், விஜய் சமாளிக்கணும்னா கண்டிப்பா அண்ணா திராவிட முன்னேற்றம் பாஜக கூட்டணியில சேர்ந்தாருன்னா பிரஷர் கொஞ்சம் கம்மியாகும். நான் வந்து பிரஷர் கம்மியாகும் கொஞ்சம். அவங்களால இவ்வளவு டைரக்டா பண்ண முடியும். ஏன்னா அவங்களோட விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து திமுகவே கதற விடும். நாம நினைக்கவே முடியாத அளவுக்கு விர்ச்சுவல் பிஜேபிக்கு எல்லாம் பக்கத்துல கூட போக முடியாது சார். விர்ச்சுவல் வாரியர்ஸ் பக்கத்துல அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கான் அவன். அவனுக்கு என்ன பண்றான் ஏது பண்ண சார். இன்னும் சொல்றேன் சார், கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு 18 வயசுல இருக்கிற எவனுக்கும் பாலிடிக்ஸ் தெரியாது சார். இந்த 3 வருஷம் விஜய் பாலிடிக்ஸ் வந்த அப்புறம் எல்லா பசங்களுக்கும் பாலிடிக்ஸ் என்ன தெரியாமச்சு சார். திமுக தீய சக்தின்றது வந்து 18 வயசுல பசங்களை பத்தி தெரியாமச்சு சார். பிஜேபி ஏடிஎம்கே இருந்து எம்ஜிஆருக்கு மாதிரி தெரிஞ்சது அப்ப கொஞ்சம். இப்ப திருப்பி மாணவர்கள் மத்தியில, ஜென்சி மத்தியில திமுக ஒரு தீய சக்தின்னு விஜய் சொன்ன அப்புறம் சொல்ல வந்துச்சு. ஒருத்தர் சொன்னார், 3 வயசு குழந்தை சொல்லுதான் அவங்க வீட்டுல, ஓம் சக்தி பராசக்தி திமுக ஒரு தீய சக்தின்ட்டு. அப்படி ஒரு லெவல்ல விஜய் இருக்காப்ல. ஸோ நம்ம சென்சி அந்த நிகழ்வு அரசியல் விழிப்புணர்வு ஏற்படுத்திருக்காப்ல. அதை நம்ம சரியா உபயோகப்படுத்த வேண்டும் என்றால் அது வந்து நம்ம கையில தான் சார் இருக்கு. என்ன இதோ பேச்சுவார்த்தையை முடிக்கணும் சார். இழுத்துட்டு இருக்க கூடாது உட்காந்து டெல்லியில. நம்ம அட்டமா பாத்துக்கிறோம், கேரளாவை பாத்துக்கிறோம், அப்புறம் வெஸ்ட் பெங்கால் பாத்துக்கிறோம்,
அப்புறம் தமிழ்நாட்டுக்கு வரணும் அப்படிதான் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு ஆல் இந்தியா லெவல்ல நான் பெரிய தலைவர் 2 பேரும் சந்திச்சு பேசும்போது இசட் பிளஸ் கொண்ட தலைவரை பார்த்து பேசும்போது அவர் சொன்ன விஷயம் இதுதான். நம்ம வெஸ்ட் பெங்கால்ல முடிச்சுட்டு நிதானமா வருவோம் தமிழ்நாட்டுக்குன்றாங்க சார். ஓகே ஓகே. அதுதான் நம்மளோட மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட். நீங்க வந்து இந்த தேர்தலுக்கு பணம் கொடுக்கறத பத்தி நம்ம பேசுனீங்க. அப்ப வந்து உங்களை இடைமறிக்க கூடாதுன்னு வெயிட் பண்ணேன். சோ இன்னைக்கு வந்து ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆக்சுவலா காங்கிரஸ்காரங்களுக்கு சொல்றாரு. செலவு செய்யறதுக்கு சக்தி இருக்கிற வேட்பாளர்களை தான் நீங்க நிறுத்தணும்னு. அவர் எந்த செலவை சொல்றாரு? திருப்பியும் வந்து அந்த பணம் கொடுக்கிற செலவை சொல்றாரா? ஆமா சார், வேற என்ன சார் சொல்ல போறாரு? அவர் முதல்லயே இப்ப என்ன பண்ணுவாங்க தெரியுமில்ல பாதி பேரு, செலவு செய்யக்கூடிய நபர்னா அவங்களுக்கு ஒரு காங்கிரஸ் ஒரு பட்டியல் வச்சிருக்கு சார், திமுக ஒரு பட்டியல் வச்சிருக்கு சார். காங்கிரஸ் வேட்பாளர் பட்டியல திமுக பட்டியல வச்சிருக்க மாட்டாங்க. காங்கிரஸோட பட்டியல் அவங்க தெரிவு பண்ணிருப்பாங்களா? திமுக அதே ஒரு பட்டியல் ரெடி பண்ணிருக்கோம் 28 தொகுதியில. இந்த பட்டியலை காங்கிரஸ் கொடுக்கும் போது மைனஸ் அடிச்சுட்டே வருவாங்க, தூக்கிட்டே வருவாங்க. சொல்லுவாங்க இவனுக்கு செலவு பண்ண முடியாது, இவனை வச்சுக்காத, இவனுக்கு செலவு பண்ண முடியாது, இவனை வச்சுக்காத, இவனுக்கு பதில் இவனை போடு, இவனுக்கு பதில் இவனை போடுன்ட்டு காங்கிரஸ்ல தங்களோட ஆட்களை நிக்க வைப்பாங்க. தங்களோட காங்கிரஸ் இப்ப செல்வ பிறந்தகை இருக்கா இல்லையா, சிதம்பரம் இருக்கா இல்லையா, இவங்கெல்லாம் வந்து காங்கிரஸ் திமுக, இவங்கெல்லாம் காங்கிரஸ் திமுக. சோ தங்களோட ஆட்களை உள்ள கொண்டு போய் வைப்பாங்க சார். சைலண்டா, இவ எப்பவுமே நடக்கிற விஷயம் தான். சைலண்டாவே காங்கிரஸ் ஒரு லிஸ்ட்ல கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் காங்கிரஸ் லிஸ்ட்ல உள்ள போயிடுவான் சார். 6 பேர் லிஸ்ட் தான் தப்பிச்சு உள்ள வரும். சோ ஸ்ட்ரீட் பாக்ஸ் எப்படி செட்டில் ஆகுதுங்கிறதா பிரச்சனை. இப்ப வந்து ஸ்ட்ரீட் பாக்ஸ் பிரச்சனை இதெல்லாம் செட்டில் பண்ணிட்டாங்க. தொகுதியே வேட்பாளர் இவங்க முடிவு பண்ணுவாங்க, ஸ்ட்ரீட் பாக்ஸ் முடிவு பண்ணுவாங்க, சொல்லுவாங்க உனக்கு கமிட்டி கிடையாது, மம்முட்டியும் கிடையாது, நான் பாத்துக்கிறேன்ருவாங்க. எல்லாத்தையும் நாங்க பிளேஸ் பண்ணிட்டு வந்துருவாங்க. முடிச்சுட்டு தனக்கு ஆதரவான காங்கிரஸ் எம்எல்ஏக்களை உருவாக்குவார்கள். அப்போ பணம் தான் விளையாட போகுது. யார் ஜெயிச்சாலும் வந்து கடைசியில ஜெயிக்கிறது பணம் தான். பணம் தான் சார். நம்ம வந்து நீதி நேர்மை எருமை எல்லாம் சொன்னதா வேலைக்கு ஆகாது. கடைசியில பணம் தான் சார் ஜெயிக்கும். இப்ப சில நாட்களுக்கு முன்னாடி விஜய் மேல வந்து ஒரு பிரச்சனையான ஒரு வழக்க ஒரு விஷயத்த கொண்டு வந்த அவங்க மனைவி சங்கீதா, விவாகரத்து கோரி இருக்கிற அவங்க மனைவி சங்கீதா, இன்னைக்கு கோர்ட்ல வந்து புதுசா இன்னொரு மனு போட்டிருக்காங்க. அவங்க தங்கத்துக்கு இடமே இல்ல, நான் வீடு இல்லாம தவிக்கிறேன், எனக்கு வீடு வேணும், ஜீவனாம்சம் வேணும் அப்படின்னு அவங்க வந்து இன்னொரு மனு போட்டிருக்காங்க. என்ன நடக்குது? அவ்வளவு பெரிய ஹை ப்ரொஃபைல் இடத்துல இவங்களுக்கு தங்க இடம் இல்லையா, பணம் இல்லையா? யாராவது இவங்க பின்னாடில இருந்து இதெல்லாம் ஏக்குறாங்களா? என்ன விஷயம்? அதுவும் அரசியல் நேரத்துல, தேர்தல் நேரத்துல. சார் இது 100% வந்து திமுகவோட செயல்பாடு சார். திடீர்னு எப்படி சார் இப்ப எல்லாம் கிளம்பி போறாங்க? ஒரு பர்சனல் லைஃப நோன்றது திமுகவோட இன்பமான விஷயம். இப்போ இல்ல, படிதாண்டா பத்தினியும் இல்ல பானுமதி, நான் முற்றும் தர முடிஞ்ச அண்ணாதாரத்துல ஆரம்பிச்ச விஷயம். சரி, நீ முற்றும் திறந்த முடிவுன்னு சொல்லிட்டு போயிடுதானே, பானுமதி ஏன் படிதாண்டா பத்தினில சொல்லு? சோ அவங்க வந்து மற்றவங்களோட பர்சனல் லைஃப்ல வந்து தலையிட்டு அவங்கள வந்து அவமானப்படுத்தும் திமுகவோட பல ஆண்டு கால வேலை. நாங்க எளிமையெல்லாம் இம்போர்ட் பண்ணுவோம், இப்ப காமராஜர் இப்ப இம்போர்ட் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னது கருணாநிதி. குள்ளுக்கு பட்டாருன்னு சொன்னது, அவங்க ஜாதி ரீதியாக பேசுனது கருணாநிதி. இப்போ கருணாநிதி தான், அந்த திமுக தான் நன்னில நடராஜன், அப்புறம் வந்து நம்ம தீப்பொறி ஆறுமுகம், வெற்றி கொண்டான்லாம் உருவாக்குறது, அரசியல்ல ஆபாச பேச்சாளர் உருவாக்குனது திமுக தான். லைஃப எப்படி வந்து டேமேஜ் பண்ணணுங்கிறது திமுகவுக்கு முழுக்க 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 தெரிஞ்ச விஷயம். ஆனா நிறைய பேர் கேட்பாங்க, நம்ம அது மாதிரி பேசக்கூடாது. அதனால வந்து நம்ம வந்து ஜேர்னலிசம், பியூர் ஜேர்னலிசம் பண்ணோம் சார். ஒருத்தனோட குடும்பத்தை இன்டீரியர் விஷயத்த பேசி அதை நம்ம வந்து காசாக்குங்கிறது வந்து மணி இஸ்டிங் சார். அப்படின்னு வாங்கக்கூடாது. நான் கிளாஸே, என்னோட கிளாஸ போன வாட்டி எடுத்தது வந்து எத்திக்ஸ், பொலிட்டிக்கல் எத்திக்ஸ். அந்த கிளாஸ்ல வந்து நம்ம சொன்ன விஷயம் என்னன்னா, இது மாதிரி நடிகர் நடிகைகளை அந்தரங்க வாழ்க்கைகளை தயவு செய்து செய்தியாக்காதீர்கள் தான் சொன்னேன். அதுதான் நம்ம விஷயம். இது மாதிரி விஷயங்களை திமுக வந்து கவலையே படாமல் ஒரு தனி மனித வாழ்க்கையை சிதைப்பது அவர்களோட வாடிக்கை சார். அதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. இப்ப விஜய், இது ஏற்கனவே 2021 போட்டப்பட்ட வழக்கு இப்ப ஏன் வெளியே வந்துச்சு?
அவங்களோட பின்புலம் தான். இதே போல வந்து இந்த விஷயம் அந்த அம்மா நல்லபடியா லண்டன்ல இருக்காங்க. எல்லா செய்தியும் நமக்கு வருது. பையன் ஆனா, படம் டைரக்ட் இதுல பண்றான். வந்து இன்னொரு சைடு இருக்கு சார். அவங்க விஜயோட சேர்த்து வச்சு பேசப்படுற நடிகை த்ரிஷா, அடிக்கடி மெசேஜ் வந்து அதுக்கு அத வந்து இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற மாரி ஒரு டைப்ல ஒரு மெசேஜ் விடுறாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து கல்யாணத்துக்கு வராங்க. நேத்தி கூட வெளில விட்ட கூட என்னோட செல்லமான தமிழ் மக்களே, அந்த மாரிலாம் வந்து அவங்க என்னவோ பேச முயற்சி பண்றாங்க. அவங்க ஏதோ கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்றாங்க. நம்ம அத பத்தி டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். ஆனா வந்து இது வந்து யாரோ சங்கீதாவ இயக்குறாங்கன்னு சொல்றத விட, இது வெளிப்படையா வந்து தெரியிற விஷயமா தானே இருக்கு. இல்ல சார், அது ஒரு விஷயம். அதாவது நான் நேத்து கூட சொல்லியிருந்தேன். சைட் லைட்ஸ் பார்த்தா சொல்லியிருந்தேன். விஜய்க்கு அது ஒரு பழக்கம் இருக்கு சார். அ எச் ராஜா அவர்கள் வந்து ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லதான், அப்ப நெறைய வந்து ஒரு பேர். சேனலுக்கு நான் தான் எதிர்ல உட்காந்துருந்தேன். அவர் வீட்ல உட்காந்துருந்தேன். அப்போ ஒரு பிரபலமான ஒரு யூடியூப் சேனல். அப்போ நான் பேசுறோம், அவர்ட்ட பேசுறோம். அவரு என்னடா இது பேசலாமான்னு சொன்ன ஒரு ஐடி கார்டு காமிச்சார். விஜயோட ஓட்டர் ஐடி கார்டு. இது பாருங்க, இல்ல ஜோசப் விஜய் தான் போட்டுருக்க. அதுக்கப்புறம் ஜோசப் விஜய் தாக்க ஆரம்பிச்சாரு. அது வரைக்கும் விஜய்னு லெட்டர் பேட்ல இருந்தது. அடுத்த 4வது நாள் பாத்தீங்கன்னா ஜோசப் விஜய்னு போட்டு தைரியமா வெளியே வந்துட்டாப்ல. சிலுவை ம். படம் போட்டு தைரியமா வெளியே வந்துட்டாப்ல. இப்ப இவங்க த்ரிஷாவை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆமா, இப்ப என்ன பண்ண போற? த்ரிஷாவோட தான் இருக்கணும். என்ன பண்ண போற? வெளியே வந்துட்டார். அவ்வளவுதான். சோ அவர் கவலைப்படல சார். அவன் கூட விர்ச்சுவல் வாரியர்ஸ் யாரும் பத்தி கவலைப்படல சார். நம்மள மாதிரி சில பேர் தான், ஐயோ இது என்ன இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம தான் கவலைப்பட்டுக்கிறோம். அப்போ பாட்டி இருக்கோம் பாருங்க, அவங்க தான் ஐயோ நம்ம கலாச்சாரம் இப்படி ஆகி போச்சு அப்படின்றான். ஜென்சிக்கெல்லாம் அது கவலையே இல்லை சார். இந்த விஷயத்துல அவன் வந்து கவலையே பண்ணல சார். என்ன சிக்னல் கொடுத்தா அவனுக்கு என்ன? நாளைக்கே த்ரிஷா வந்து தமிழ்நாடு சிஎம்னு ஒத்துட்டு போவான் சார் அவன். நம்ம தான் கவலைப்படுறோம். ஐயோ கலாச்சாரம் என்ன ஆகும், நம்ம இந்திய பாரத தேச கலாச்சாரம் நம்ம தான் கவலைப்பட்டுக்கிறோம். அவனும் எதுவும் கவலைப்படவே இல்லை. ஜென்சி எல்லாம் அவங்க இருக்காங்க, அவங்ககிட்ட போறாங்க. ஏங்க, நான் சகோதரியாவும் இருப்பேன், பொண்டாட்டியாவும் இருப்பேன்னு பேசிட்டு இருக்கவங்க கிட்ட போய் நீங்க என்ன சார் பேசுவீங்க? அவங்களும் அது பெரிய விஷயம் பிரச்சனை எடுத்துக்க மாட்டாங்க. அவங்களோட அப்பா அம்மா வேணா யோசிக்கலாம். பட் அவங்க அப்பா அம்மா கூட இந்த பிரஷர் காரணமாக, பசங்களோட பிரஷர் காரணமாக டிவிகேக்கு ஓட்டு போடக்கூடிய சூழ்நிலை இருக்கு. பட் நம்ம வந்து இத ஒரு பெரிய விஷயமா இதெல்லாம் அப்படியே பப்ளிக்ல புரண்டு வருமா, பிச்சுக்கிட்டு வருமானா, சார் எம்ஜிஆர் ஜெயலலிதா பிரச்சனை நடந்த போதே யாரும் பெருசா கண்டுக்கல சார். அப்ப இருந்த 70 இருந்த மக்களே பெருசா வந்து ஆமா எம்ஜிஆர் அண்ணனா அண்ணின்னு சொல்லிட்டு தான் போயிருந்தாங்க ஜெயலலிதாவை. இப்ப அது போயிட்டு இருக்கு. இப்ப அது வந்து 2K வருஷனா போயிட்டு இருக்கு. ஜெயலலிதா இது எம்ஜிஆர் இது போயிட்டு. அப்போ இருக்கிற மக்களே நம்ம எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் ஓட்டு போட்டோம். இப்ப இது எப்படி சார் அஃபெக்ட் ஆகும்? ஓகே. அது பெரிய விஷயமா இல்லன்னா, இன்னொரு விஷயம் சொல்றேன் பாருங்க. அது பெரிய விஷயமான்னு சொல்லுங்க. இப்போ தேர்தலுக்கு சீட் கேட்டு நிக்கிற வேட்பாளர்கள் என்ன பண்றாங்க? நெறைய வந்து குலதெய்வம் கோவிலுக்கு போறாங்க. திடீர்னு வந்து கேரளா ஜோசியர்கள் எல்லாம் அப்ரோச் பண்ணி கேட்கறாங்க. இந்த மாரி தகவல்லாம் வருது. ஒரு பக்கம் வந்து பணம் குடுத்து ஜெயிக்கணும் அப்படின்னு நெனைக்கிறவங்க, பணத்தால ஜெயிக்க முடியும் அப்படின்னு நெனைக்கிறவங்க, இன்னொரு பக்கம் எதுக்கு இந்த கோவிலுக்கும், மாந்திரீகத்தையும் தேடி போணும்? சார் எல்லாத்துக்கும் ஒரு மூட நம்பிக்கை சார். எம்ஜிஆர் நம்பினார். அறிஞர் அண்ணான்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அவரே வந்து அவர் வீட்டுல ஜோசியரை வச்சு ஒரு கட்டு குடுமி வச்சு ஜோசியரை வச்சு ஜாதகம் பார்ப்பார். அது எல்லாருக்குமே அவர் ஃபேமிலியில தெரிஞ்சவங்க இருக்காங்க சொல்லுவாங்க. கருணாநிதி வீட்டை விட்டு வெளியேறும் போது அங்க இருக்கிற கிருஷ்ணர் கோயில் கும்பிடாம வெளியே வர மாட்டார். ஸ்டாலின் அவருக்கான எல்லா பூஜையும் துர்கா பண்ணுவாங்க. ஒட்டக பூஜையில இருந்து யானை பூஜை வரைக்கும் அந்த ஒட்டக பூஜையும் நம்ம இந்து சனாதனத்துல இருக்கிற பற்றுள்ளவங்க செஞ்சு தருவாங்க. அதாவது நம்ம இந்து அமைப்புல இருக்கவங்க செஞ்சு கொடுப்பாங்க அந்த பூஜைகள்லாம். அதே மாதிரி நம்ம பிஜேபியில ஆன்மீக அணியில் இருந்தவர் தான் சத்ரு சம்ஹார பூஜையை திருச்செந்தூர்ல சபரீந்திரன் பண்ணி கொடுத்தார். அப்புறம் அவர் கட்சியை நீக்கிட்டாங்க, அது வேற விஷயம். விஜய்க்கு நெருக்கியமா இருந்தவர் வெளியே வந்துட்டு என்கிட்ட சொல்லும் போது, ஒரு மாந்திரிக மலையாள மாந்திரிகர் 3 வாட்டி நீங்க தொடர்ந்து சிஎம்மா இருப்பீங்கன்னு சொன்ன காரணத்துல பாலிடிக்ஸ் இறங்கியிருக்கான்னு சொல்றாரு. அது ஒண்ணு. ராஜேந்திர பாலாஜி கையில பாத்தீங்கன்னா இவ்வளவு கயிறு இருக்கும். ஆமா, அவர் ஒரு கோயில விட மாட்டார். எப்பவுமே இந்த சினிமா மற்றும் அரசியல் இருக்கிறவங்க எப்பவுமே டாப்ல இருக்கணும்னா ஜோசியரையும் சாமியாரையும் நம்பிதான் சார் ஆவாங்க. யோகி பாபு பெரியார் தானே. பெரியார் பண்ணு, பெரியாரை ஃபாலோ பண்றோம். பெரியார் தான் எங்களுடைய ஆதர்ச. அவங்களுக்கே தெரியும் சார். அவங்களுக்கே தெரியும் பெரியார் வெறும் மண்ணுன்னு சார். வெறும் மண்ணு பெரியார் தான் அவங்களுக்கே தெரியும். பெரியார் மண்ணு கிடையாது. பெரியார் வெறும் மண்ணு. சும்மா அதை வச்சுட்டு வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்காங்க. பட் யாருமே
வெளிப்படையாக ஆன்மீகத்தை காட்டாவிட்டாலும் அவங்க உள்ள குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாமே தத்ரு சமார யாகத்திலிருந்து அப்புறம் வந்து சந்தான யாகத்திலிருந்து குழந்தை பிறப்பதற்காக அது மாதிரி பல யாகங்களை வீட்டுல பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க சார். ஸோ அது அது தனி ட்ராக்கு, இது தனி ட்ராக்கு. அதாவது பணம் கொடுக்கறது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கட்டும், அந்த பணம் கொடுத்து மக்கள் மனசு மாறாம இருக்கணும்ல, அதுக்கு தெய்வ நம்பிக்கை கொண்டு வந்து உள்ள சொல்லி விடுறாங்க. ஸோ அவன் கேரளால இப்ப சார் கேரளா நாம நம்பூதிரிலாம் பயங்கர பிஸி சார் இப்போ. நீங்களாம் போய் பார்க்கவே முடியாது பாரு நம்பூதிரிஸ் எல்லாம். எல்லாம் ஒவ்வொரு எம்எல்ஏ ஒவ்வொரு மினிஸ்டருக்கு நம்ம ஃபேமிலி டாக்டர் மாதிரி ஃபேமிலி நம்பூதிரியா இருக்காங்க பாரு இடத்துல. அவங்க அட்வைஸ் பண்ணிட்டே தான் இருக்காங்க, அதுபடி அவங்க செயல்பட்டுனே தான் இருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து அவங்க என்னதான் வந்து ஆத்திகத்தை பேசினாலும் என்னதான் நாத்திகத்தை பேசினாலும் ஆத்திகம் என்பது அவன் கடைசியில கை கொடுக்கக்கூடிய அதுதான் நினைப்பாங்க சார். ஓகே சார், நன்றி. இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை வந்து எங்களோட பகிர்ந்து உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பேசுனதுக்கு மிக்க மகிழ்ச்சி. நேயர்களே, உங்களுடைய கருத்துக்களை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. என்னுடைய சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் செய்யாம பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிறேன். சப்ஸ்கிரைப் செய்து பார்த்து ஆதரவு தாருங்க. மீண்டும் இதே போல ஒரு நிகழ்ச்சியிலே உங்கள நான் சந்திப்பேன். நீங்க வந்து கமெண்ட்ல உங்களுடைய ஃபீட்பேக்கை எழுதுங்க. அது ரொம்ப முக்கியம் எங்களுக்கு. தேங்க் யூ. நன்றி. வணக்கம் சார். மீண்டும் ஒரு நன்றி முறை சார். சந்திப்போம். கண்டிப்பா நன்றி. மிக்க மகிழ்ச்சி.